எவ்வளவு சீக்கிரம் வீடு வந்துருச்சு பாரு. நம்ம போக வேண்டிய தூரம் தான் இன்னும் எவ்வளவோ இருக்கே சார். இதுக்கு சார் லாக் ஆயிருக்கு. அப்படியா? அப்படியே இருக்கட்டும், உள்ளே இரு. நான் திரும்ப ரிவர்ஸ் கூட்டிட்டு போயிடுறேன். திரும்ப வீடு, திரும்ப ஹெலிகாப்டர், திரும்ப ப்ரொபோசல். அங்கேயே ஃப்ரீஸ் பண்றேன். உலகம் அங்கேயே நிக்கட்டும். ஏன் சார் அங்கேயே நிப்பாட்டிட்டீங்க? 25 வருஷம் முன்னாடி போக வேண்டியதானே? சாரி, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நான் தான் உங்க பழைய விஷயம் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டேன்ல. ஆனா சார், லவ் ப்ரொபோசல் சீன்ல ஃப்ரீஸ் பண்றதுல எனக்கு சம்மதம் இல்ல. எங்க அப்பா என் கைய பிடிச்சு உங்க கையில ஒப்படைக்கணும். எங்க அம்மா நம்ம 2 பேருக்கும் அட்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணணும். அந்த சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். ஏன்னா அது பொண்ணு வளர்த்த அப்பா அம்மாவோட உரிமை. நீங்க பாட்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா எங்க அப்பா அம்மாவோட ரைட்ஸ் என்ன ஆகுறது? அது எப்படி சார்? எங்க அப்பா அம்மாவோட சம்மதம் இல்லாம நீங்க என்ன ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போலாம்? சார், இன்னைக்கு நீங்க பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கீங்க. உங்களை நான் இவ்வளவு அழகா பார்த்ததே இல்ல. நீ என் பக்கத்துல இருந்தா நான் எப்பவுமே இவ்வளவு அழகா இருப்பேன்னு நினைக்கிறேன். சார், இன்னைக்கு கோட்டா ஓவர். பாய் சார். பாய் அனு. சார், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். இனிமே நீங்க ஆபீஸ்ல மட்டும்தான் பாஸ், வெளியே நான் தான் பாஸ். ஓகேவா? எஸ் பாஸ். இப்போ நான் கிளம்பலாமா பாஸ்? குட் பை. கிளம்பலாம் சூர்யா. சூர்யாவா? அதானே உங்க பேரு? இனிமே வீடியோ எடுத்து என்ன ஆக போகுது? ஹெலிகாப்டர்ல ஆரம்பிச்சு 2 கார்ல வீட்டுக்கே வந்துருச்சு. இந்த வருஷ பொறுப்பு நமக்கு மட்டும் ஏன் இப்படி விழிஞ்சிருக்கு? ஓகே பை. என்ன சுப்பு, சாப்பிடலாமா? என்ன முறைக்கிற? உன் பொண்ணு வந்துதான் சாப்பிடணும்னா விடிஞ்சிரும். ஏ மண்டு புஷ்பா, வருஷ பிறப்பும் அதுமா பெத்த பொண்ணை விட்டு யாராவது சாப்பிடுவாங்களா? அனுமாவும் வரட்டும், எல்லாருமே உட்காந்து சாப்பிடலாம். போன பண்ணி சீக்கிரம் வான்னு சொல்லானா போன வீட்டுல வச்சுட்டு போயிருக்கா. இப்படி சின்ன சின்ன விஷயம் எல்லாம் மறக்கறாளே, இவ ஆபீஸ்க்கு போய் எப்படி கரெக்டா வேலை செய்யறானே எனக்கு தெரியல. சரி, அதை விடு. அந்த ரகுபதி எதுக்கு வந்தா, என்ன சொன்னா? திரும்பவும் ஆரம்பிக்காத சுபு. அவன் என்னமோ வந்தா எதையோ உளறிட்டு போனான். அத பத்தி திரும்ப பேசினா எனக்கு டென்ஷன் ஆயிடும். அவனுக்கு அனு வேலைக்கு போறா, கை நிறைய சம்பாதிக்கிறான்னு பொறாம அவன் கிடக்குறான். நீ வா சுப்பு, சாப்பிடலாம். ஐயோ, வந்துட்டாளே. என்னம்மா நீ? அவ இப்பதான் உள்ள வரா.
அது இல்ல சுப்பு, நான் என்ன இப்போ நிறைய தானே போட சொன்னா, சும்மா கூட கூட பேசிக்கிட்டு நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாமா. ஆமாமா, உங்க அப்பா சொல்லிட்டார்ல, நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. போ போ போ. ஏய் நில்லுடி, இது என்னடி ட்ரெஸ்? எதுக்குடி இதை போட்டு போனா? நீ புது சுடிதார் தானே போட்டிருந்த, அதை போட்டு ஆபீஸ் போனா ஆபீஸ்க்குள்ள விட மாட்டாங்களா? இந்த ட்ரெஸ் எவ்வளவு நல்லா இருக்கு, ஏதாவது ஃபங்க்ஷன் போடுறதுக்கு எடுத்து வச்சிருக்கலாம்ல, இதை போட்டு எதுக்குடி போன நீ? ஏய் நீ என்ன சிபிஐயா இப்படி துருவி விசாரிக்கிற? டென்ஷன் ஆற பாரு. என்னாச்சு அனுமா? அது ஒண்ணும் இல்லப்பா, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ம். ஏய், நியூ இயர் அன்னைக்கு ஆபீஸ்ல இருக்கியா? நான் 24/7 செக்யூரிட்டி உங்களுக்காக தான் எப்பயுமே யோசிச்சுட்டு இருப்பேன் சார். டியூட்டி ஃபர்ஸ்ட் சார். என்னடா என்னமோ வார் ஃப்ரண்ட்ல இருந்து பேசுற மாதிரி பேசுற? வார் லவ் ரெண்டும் ஒன்று தானே சூர்யா? இனிமே நோ வார், ஒன்லி லவ் தான். ஓ, பேச்ச பார்த்தாலே தெரியுது எல்லாம் பிரமாதமா நடந்திருக்கு போல இருக்கு. ம், வாழ்த்துக்கள் சூர்யா. தேங்க்யூ 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 பங்கஜ். ஆபீஸ்ல மீராவும் இருக்காங்க. அப்படியா? அவளுக்கு லீவுங்கிறதே கிடையாதா? அதெல்லாம் விடு, எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான், ஆனா முழுசா எல்லாத்தையும் சொல்ல முடியல. முழுசா எதுவும் சொல்ல முடியலன்னா ஐ ல மட்டும் சொல்லிட்டு ம், யூ சொல்லலையா? நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணதுல இருந்து நீ ஜாலி மூட்ல இருக்க போல. என்னாச்சு சொல்லு. நான் என்னெல்லாமோ சொல்ல ட்ரை பண்ண, அவ கேட்கவே இல்ல. உங்க பழைய வாழ்க்கை பத்தி எனக்கு தேவையே இல்ல, அதெல்லாம் கேட்டா வீணா மன கஷ்டம் வரும், அதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டா. அப்படின்னா உன்னோட முதல் கல்யாணத்தை பத்தி, அதாவது தேவநந்தினிய பத்தி? இல்ல அத நான் சொல்லிட்டேன், ஆனா அதுக்கு பிறகு அவ எதையும் சொல்ல விடல. கல்யாணம் எப்படி ஆச்சு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, எதையும் அவ கேட்கவே இல்ல. அதோட அவ சொல்றத வச்சு யோசிச்சு பார்த்தா அனு கூட இனிமே வாழ போற வாழ்க்கையில பழசெல்லாம் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்ல. அது எல்லாத்தையும் மறந்துடலான்னு அவ நினைக்கிறா போல. அப்புறம் என்ன, சுப்பிரமணி சார் முன்னாடி போய் நின்னு பொண்ணு கேட்க வேண்டியதானே? அதெல்லாம் அனுவே அவங்க கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டா. அது வரைக்கும் என்ன வெயிட் பண்ண சொல்லிருக்கா. அவ அவங்க கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் நான் நம்ம வீட்டுல சொல்லணும். அதுக்கப்புறம் தான் சுப்பு சார் கிட்ட பேசணும். கலக்கு. உனக்கு என்னப்பா, நீ சூர்யா. நடக்கட்டும் நடக்கட்டும். ஏய் ஆமா, நீ அன்னைக்கு நிறைய சினிமால கொண்டு கொடுத்தல அந்த பென் டிரைவ்ல, அதை திரும்ப கொண்டு கொடு. கொஞ்ச நாள் அந்த படத்தை எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், பின்னால ஏதாவது ஹெல்ப் ஆகலாம். படம்னு சொல்லாத, இப்பெல்லாம் டிஜிட்டல் மீடியா. இந்த காலத்து பசங்க மாதிரி மூவின்னு சொல்லு. அட்வைஸ் பண்ண ஒரு சான்ஸ் கிடைச்சா கூட விடமாட்ட போல இருக்க நீ. நான் ஏன் விடணும்? திரும்பவும் பழைய சூர்யா எனக்கு கிடைச்சிட்டான். நீ இப்படி மனசு விட்டு சிரிக்கிறத பார்த்தா நீ இப்படியே இருக்கிறதுக்கு என்ன வேணா செய்யலான்னு தோணுது சூர்யா. இவ்வளவு வருஷமா வாழ்க்கையில நீ என்னத்தை மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு இப்ப எனக்கு புரியுது. பங்கஜ், ஆனாலும் சூர்யா, நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுக்கு தான் நீ இருக்கியே. சூர்யா, நீ கல்யாணம் பண்ணிக்க போறது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அதுல இருக்கிற பிரச்சனைகளை நான் உனக்கு சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். நிச்சயம் சொல்லு பங்கஜ், ஆனா நான் அதை கண்டுக்க போறதே கிடையாது. என்னடி அனு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அப்பா கிட்ட எப்படி பேசுறது? என் வாழ்க்கையில எதுக்கும் இவ்ளோ பயந்ததில்ல தெரியுமா?
நேரா அப்பா கிட்ட போ. அப்பா ஒரு விஷயம் பேசுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் படபடன்னு கண்ணை மூடிட்டு அப்படியே சொல்லிடு. அதோட எல்லாமே முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் தாண்டி மெயின் விஷயமே ஆரம்பிக்கும். அதை நினைச்சா தாண்டி ரொம்ப பயமா இருக்கு. சூர்யா சார் கிட்ட ரொம்ப தைரியமா சொல்லிட்டேன் அப்பா கிட்ட பேசுறேன்னு. ஆனா இப்போ 1000 பேர் முன்னாடி ஸ்டேஜ் ஏறி பேசுற மாதிரி இருக்கு. தொண்டெல்லாம் காஞ்சு போய் என் காலெல்லாம் நடுங்குது. இங்க பாரு என் உள்ளங்க எப்படி வேர்த்திருக்குன்னு. ஓ, ஹெலிகாப்டர்ல ஏறும்போது உனக்கு இந்த பயம் இல்ல. கையில வைர மோதிரத்தை போட்டு அனுப்பியிருக்காரு, அப்ப கூட உனக்கு இந்த பயம் இல்ல. இப்ப என்னடானா வேர்க்குது, கால் நடுங்குதுங்கற? என்னடி இது அநியாயம்? சூர்யா சாரே ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு, அப்புறம் என்னடி உனக்கு பயம்? எல்லா அப்பாவும் தான் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறவன் நல்லவனா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. உனக்கு சூர்யா சார் மேல நம்பிக்கை இருக்கு, சூர்யா சாருக்கு உன் மேல காதல் இருக்கு. வேற என்னடி வேணும்? இத வச்சு உலகத்தையே நீ ஜெயிச்சிடலாம். உங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ண முடியாத உன்னால? அப்பா முன்னாடி போய் நின்னாலே என்ன பேசுறதுனே தெரியலடி. அப்பா முகத்தை பார்த்தாலே எனக்கு என்னமோ ரொம்ப பதட்டமா இருக்கு. May I come in, sir? Yes. Come in, Anu. உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தானோ, நீ வரல. சோ உன்னையே நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியா? ஆனா எனக்கு பொற ஏறவே இல்லையே. சிக்னல் வேற எங்கேயாவது போயிடுச்சோ? நீயே என்னையே நினைச்சிட்டு இருந்திருப்ப. 2 சிக்னலும் ஒன்னோட ஒண்ணு மெர்ஜ் ஆயிடுச்சோ என்னவோ. பாருடா, சூர்யா சாரோட லவ்லி கமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னொன்னா வெளியில வர ஆரம்பிக்குது. சிரிச்சதெல்லாம் போதானோ? அப்பா கிட்ட பேசிட்டியா? நேத்து முழுக்க உன்கிட்ட இருந்து போனே காணும். சிரிச்சது போதும்னு சொன்ன உடனே ஏன் முகத்தை இப்படி வச்சுக்கிற? என்னாச்சனோ? வாட்ஸ் த ஸ்டேட்டஸ்? திஸ் நேஷன் வாண்ட்ஸ் டு நோ. சார், அப்பா கிட்ட பேசவே வரல சார். சாரி சார், எனக்கு தைரியமே பத்தல. தைரியம் பத்தலையா? நான் வந்து பேசுறேன்னு சொன்னாலும் வேண்டாங்கற. என்ன அனு? சாரி சார். உட்காரணும். நல்லா யோசிச்சு சொல்ல அனு. இன்னைக்கே உங்க அப்பா அம்மா கிட்ட வந்து பேசவா? ஐயோ வேண்டாம் சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ தானே அனு சொன்ன, நீ உங்க வீட்டுல பேசினதுக்கு அப்புறம் கொஞ்சம் பயம். ஆனா உனக்காக நான் என்ன வேணா செய்வேன். இல்ல சார், நானே பேசுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
இன்னும் எவ்வளவு வெயிட் பண்றதானோ பாத்தியா? புரியுது சார். 1 மாசம் காத்துட்டு இருக்கிறதுனால இந்த வெள்ளை முடி டக்குனு எல்லாம் ஜாஸ்தி ஆகாது. மே ஐ கம் இன் சார்? மேடமா, என்னைய அப்படி கூப்பிடுறீங்க மேடம்? அஃப்கோர்ஸ் அனு, இத்தனை நாள் எல்லாம் ஒரு மாதிரி இருந்தது, இப்ப எல்லாம் வேற மாதிரி இருக்குல்ல? ஐ மீன் லாட் ஆஃப் சேஞ்சஸ். ஐ மீன் இப்போ நீங்க தேவநந்தினி டிபார்ட்மெண்டோட ஹெட் இல்ல மேடம், அத சொன்னேன். பை தி வே, உங்க ஃபைல்ஸ் எல்லாம் எஃப்எம் கிட்ட சொல்லி இங்கே கொடுத்து விட்டுலாமா? வாட் எல்ஸ் மீரா? எஸ் சார், இந்த ஃபைல்ஸ்ல எல்லாம் உங்க சைன் வேணும். என்னன்னு ஏன் முகம் இப்படி மாறிடுச்சு? என்னாச்சு? மீரா மேடம் ஏன் சார் வினோதமா பேசுறாங்க? அவங்க அப்படி கேக்குறப்போ என்ன பதில் சொல்றதுனே தெரியல. ஒருத்தங்க உன்கிட்ட எப்படி பேசுறாங்களோ அதே மோட்ல நீ அவங்க கிட்ட பேசணும். அப்பவே அங்கேயே எல்லாம் கிளியர் ஆயிடும். அவகிட்ட இருந்தே கத்துக்கிட்டு அவளுக்கே கத்துக்கொடு. நல்ல வேலை, இப்பவும் நீங்க மீரா மேம்க்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். எது நியாயமோ அதைத்தான் நான் சொல்லுவேன். இப்ப இல்ல, எப்பவுமே. அது மட்டும் இல்ல அனு, உன்னை யார்கிட்டயும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நிஜமாவா சார்? ஏன் நம்பிக்கை வரலையா? சரி, எல்லாம் கிளியராவே சொல்றேன். சார் ப்ளீஸ், எனக்காக. வேண்டாம் சார், இப்ப வேண்டாம். அதுக்கு ஒரு டைம் வரட்டும். ஓகே, டைம் வரும்போது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி தெரிஞ்சுக்கும் போது இப்ப மீரா கேட்டாலே மாத்தி மாத்தி அப்படி யாரும் கேட்க மாட்டாங்க. ஓகே அனு, ஐ வில் வெயிட். Anu, wait a minute. Excellent ring, Anu. It must be diamond, right?
எங்க வாங்கினானு? How much it costs? மேபி ஒரு 1 crore இருக்குமா? Just கேட்டேன். Good, good. Keep it up.